மாமா கிடைக்க மாட்டாருன்னா நான் ஏன் பேயோட சண்டை போடணும்? மார்த்தாண்டனாச்சு நீலவேணியாச்சு, நான் விலகிக்கிறேன்ப்பா. இப்ப அது முடியாதுமா. நீ பேயோட வசமாயிட்ட. மார்த்தாண்ட உன்னை அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா அந்த தீர்த்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமும் நான் சாதாரணமா இருக்கேன். அந்த நீலவேணி பேய நான் எப்படி பழி வாங்குவேன்? அந்த மார்த்தாண்ட எப்போதுமே வரமாட்டாமா. அதுக்கான நேரம் வர்றப்போ உன் உடம்புக்குள்ள புகுந்து அந்த பேய்களை பழி வாங்குவான். பதிலுக்கு அந்த பேய் என்ன கொண்டுட்டா என்னப்பா பண்றது? மார்த்தாண்ட ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவனை நம்பு, உனக்கு நல்லதே நடக்கும். ராஜி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அவ பயந்துருவா. நமக்குள்ளவே இருக்கட்டும். சரிப்பா. சரி, நீ உள்ள போ. இனிமேல் நேரங்கட்ட நேரத்தில் வெளியே போகாத. போ. அர்ஜுன், இந்த மாத்திரையை போட்டுக்கோ. அர்ஜுன், மதியம் அம்மா வந்தாங்க. அர்ஜுன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எழுப்பட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் இருந்தாங்க. அப்புறம் தாத்தா ஃபோன் பண்ணாருன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க. அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அர்ஜுன், எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? நீ பழசெல்லாம் மறந்துட்டல்ல, கூடவே இருந்து பாத்துக்க முடியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உனக்காக சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறாங்களாம். நாங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உனக்கு தான் எந்த மாற்றமும் இல்லை. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா எல்லாம் சரியாடு அர்ஜுன். நம்ம சித்திரமலையில இருந்தப்போ ஒரு சாமியை பார்த்தோமே, அவரு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்ல. அவர்தான் உன்னை காப்பாத்தினாரு, எல்லாமே சரியாயிடுன்னு சொன்னாரு. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உன் பேரை தவிர நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என் பேரை தவிர எல்லாமே மறந்துட்டேன். முதல்ல நம்ம சந்திச்சோமே சென்னையில, அதாவது ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் நடந்தது. சொல்லு, உனக்கு என்னதான் ஞாபகம் வருது? என் பேர் அர்ஜுன், உன் பேர் ஆதிரா. நம்ம கணவன் மனைவி, அது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, அது கூட நீ சொல்லிதான் நம்பிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். உனக்கு உனக்கு எப்ப அர்ஜுன் சரியாகும்? எப்ப பழையபடி மாறுவ? எனக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அர்ஜுன். அழாத ஆதிரா. நீ இப்படி அழறத பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் அழல. ஆதிரா, நான் சரி ஆயிடுவேன். ஆதிரா, உன்னோட அன்பு, கடவுளோட அருள், அம்மாவும் நீயும் எனக்காக வேண்டிக்கிறது, இதெல்லாம் வீண் போகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். ஆனா நான் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா ஒரு நாள் எல்லாமே சரியாகும்.
நீயும் பழையபடி ஆயிடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் ஒரு நிமிஷம் இரு. தண்ணி குடி. ஓகேயா? எனக்கு தூக்கம் வருது, படுத்துக்கவா? சரி, படுத்துக்க. எங்க ராஜி எங்க? ரூம்ல தான் இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குங்க. நேத்து ராத்திரி என்னதாங்க நடந்துச்சு? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் நேத்தே சொன்னல, அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா வரும்போது அடிச்சு போட்ட மாதிரி இல்ல வந்தாங்க. அதான் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தால. அவ அப்படி எங்க தாங்க போனா? என்கிட்ட ஏன் துருவி துருவி நீ கேட்குற? அதான் நம்மளை ஏமாத்திட்டு தோட்டத்து பக்கம் காத்தாட சுத்திட்டு இருந்திருக்கிறா. அப்போ ராஜனும் பூலிங்கமும் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்த நேரத்தில் ராத்திரி நேரத்தில் இப்படி சுத்திட்டு இருக்கேன்னு அவளை திட்டினாங்க. நான் தான் போய் அவளை கூட்டு வந்தேன். நான் அவளுக்காக தான் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். இருங்க, விபூதி வச்சுட்டு வரேன். கோமலா, என்னங்க? விபூதி எல்லாம் வைக்க வேண்டாம். ஏங்க? அவளை ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்குங்க. விபூதி வச்சா சரியாயிடும். விபூதி வச்சா சரியாயிருமா? ஆமா. ஒருவேளை காத்து கருப்பு அண்டி இருந்ததுன்னா அது சும்மா விடுமா? ராஜை ஏதாவது தூண்டி விடும். அவ கத்துவா, ரகலை பண்ணுவா. இப்ப நான் என்னதாங்க பண்றது? இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீ அவளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாத. அதான் நம்ம சாமியாடி இருக்கார்ல, 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட அழைச்சிட்டு போவோம். எல்லாம் வேப்பில் அடிச்சா சரியா போயிடும். ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா அவளுக்கு ஏதோ ஆன மாதிரி எல்லாம் தெரியுது. இல்ல கோமலா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம் தான் சொல்றேன். அதான் சாமி கிட்ட வேண்டி இருக்கே இல்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிரும். நீ உள்ள போ. போ, உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். போ. தாயே, என் மகளை நீதாம்மா காப்பாத்தணும்.